வணக்கம். நான் முருகேஷ் கமல். இந்த வீடியோவில் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி ஒரு 27% வீழ்ச்சியை கண்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன்னு பார்த்தோன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் நேற்றுக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ் டிஸ்கிரிமினன்சி ஒன்று இருக்கிறதாகவும், அது 2.35% பேங்க் நெட்ஒர்த், அதாவது ரஃப்லி ஒரு 2100 crore ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் எம்டி அண்ட் சிஇஓ என்னுடைய டேர்ம் 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டதுக்கு ஆர்பிஐ சைட்லேருந்து 1 year தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததாகவும், இந்த ரெண்டு மெயின் ரீசன் தான் இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய ப்ரைஸை இந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிமினன்சி இன் டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோ அது என்னங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். டிஸ்கிரிமினன்சி இன் டெரிவேட்டிவ் போர்ட்ஃபோலியோனா, பேங்க் April 1, 2024 அப்புறம் ஃபாரெக்ஸ் ஹெட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ சைட்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த டிஸ்கிரிமினன்சி எப்போ உள்ளதுன்னா 5 to 7 years, அதாவது 2024க்கு முந்தின 5 to 7 வருஷத்தில் உள்ளது தான் இப்போது பார்த்துருக்குறாங்க. இந்த ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் ஹெட்ஜிங் பண்ணி வச்சுருக்குறாங்க. பிகாஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங்ஸ் டிஃப்ரெண்ட் கரன்சிஸில் ட்ரான்சாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரன்சி ஃப்ளக்ஷுவேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி, அதிலிருந்து லாஸஸ் எதுவும் வந்துடக்கூடாது, கரன்சி ஃப்ளக்ஷுவேஷன்ஸுங்கிறதுக்காண்டி ஃபாரெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸில் இவங்க சம் பொசிஷன்ஸ் வச்சுருப்பாங்க போல் தெரியுது. இந்த பொசிஷன்ஸில் இந்த லாஸ் இருக்கிறதா இப்போ கரண்ட்டாக பேங்க் சைட்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்தோன்னா 2.35% ஆஃப் டோட்டல் நெட்ஒர்த் அப்படிங்கிற மாதிரி பேங்க் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. 2.35% எவ்வளோ அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஆர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2100 கோடி ரூபா ரஃப்லி வருது அப்படிங்கிற மாதிரி, அதாவது ப்ரீ டேக்ஸ் அமௌண்ட்டு. போஸ்ட் டேக்ஸ் அமௌண்ட்டுன்னு பார்த்தோன்னா 1580 கோடி. இந்த 1580 கோடியுமே Q4 ரிசல்ட்டில் பேங்க் ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட் எல்லாமே கருதுகிறாங்க. அதுவுமே ஒரு மெயின் ரீசன் இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி இவ்வளோ தூரம் கீழே இறங்கினதுக்கு. Q3னுடைய நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னாலே 1325 கோடி தான். Q4லேயுமே மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரில் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அனலிஸ்ட் கருதுகிறாங்க. ஸோ மைக்ரோ ஃபைனான்ஸ் சைட்லேயுமே ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு 1000 கோடி. இந்த ப்ரொவிஷன் ஒரு 1580 கோடினா Q4 ரிசல்ட்டு நெட் லாஸில் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. அதெல்லாம் ஃபேக்டர் பண்ணி தான் மார்க்கெட் இப்போவே இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய ப்ரைஸை கரெக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கிரிமினன்சிக்கு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் பேங்க் சைட்லேருந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும், இந்த டிஸ்கிரிமினன்சி ஆர்பிஐக்கு நோட்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேங்க் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கிரிமினன்சி பேங்க்கே தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோ ஆர்பிஐயோ கண்டுபிடிக்கலை. இதுவுமே ஒரு நல்ல விஷயம். பேங்கினுடைய க்ரெடிபிலிட்டியுமே நல்லா இருக்குது. இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தோம்னா, இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய போர்டு 3 year எக்ஸ்டென்ஷன் கேட்டிருந்தாங்க கரண்ட் எம்டி மிஸ்டர் சுமந்த் கேத்பாலியாவுக்கு. பட் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 yearலாம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியாது, 1 year எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 1 year தான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 2026 இவங்களுடைய மிஸ்டர் சுமந்த் கத்பாலியாவுடைய டேர்ம் முடியுது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எம்டியுமே சேஞ்ச் ஆகுறாங்க. இதுவுமே அப்கமிங் இயர்ஸில் இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய எம்டி யார் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுவுமே ஒரு மெயின் ரீசன். ஆர்பிஐ சுமந்த் கத்பாலியா இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய எம்டியாக இருக்கிறது ஆர்பிஐக்கு சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி சுமந்த் கேத்பாலியாவே சொல்லியிருக்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் டிசம்பர் Q3 ரிசல்ட்டு January 23 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் January 17 அப்போ CFO ரிசைன் பண்ணுறாங்க. இதுவுமே ஒரு நல்ல விஷயம் கிடையாது இண்டஸ்இண்ட் பேங்க்கு ஷேருக்கு. இப்போது டெக்னிக்கல் சார்ட்டில் பார்ப்போம் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு நான் ஒரு 1 month முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்போயே சொல்லியிருப்பேன், இண்டஸ்இண்ட் பேங்க் ஃபாலுங்கிறது 50 to 80% ஃபாலுங்கிறது புதுசு கிடையாது. பிகாஸ் 2018 to 2020 இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது இண்டஸ்இண்ட் பேங்க்கு என்னுடைய பிஸ்னஸ் சைடில். அப்போவுமே கிட்டத்தட்ட 87% ப்ரைஸ் கரெக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ சின்ன சின்ன பர்சன்டேஜ் 40 to 20% கரெக்ஷன் அப்படிங்கிறது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ரொம்பவே காமன் தான். பட் இப்போ உள்ள கரெக்ஷன்னு பார்த்தோன்னா மேஜர் சப்போர்ட்டான
765 அப்படிங்கிறத பிரேக் பண்ணிருச்சு. அடுத்து சப்போர்ட்டுன்னு பார்த்தாலே 491 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் சைடில் இருந்து எதுவும் ஃப்ரெஷ்ஷாக கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ணாங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜாக இருக்கும். பட் ப்ரொமோட்டர் கேஷ் இன்ஃப்யூஸ் பண்ணுறதுமே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் ஹிந்துஜா குரூப் வந்து ஒரு பெரிய குரூப்பு. ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போது உள்ள கரண்ட்டு சிச்சுவேஷனில் அப்கமிங் குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. மேபி மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரில் ஸ்ட்ரெஸ் கண்டினியூ ஆகி ப்ரொவிஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா மேபி லாஸஸ் அப்கமிங் குவார்ட்டர்ஸ் ப்ரொவிஷன் அதிகமாக லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. எம்டி அண்ட் சிஇஓவுமே நெக்ஸ்ட் இயர் சேஞ்ச் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் மிஸ்டர் சுமந்த் கத்பாலியா ஒரு வருஷம் டேர்மில் எந்த அளவுக்கு என்பிஎஸை டிக்ரீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பொறுத்தும், நெக்ஸ்ட் இயரில் யாரை எம்டி அண்ட் சிஇஓவாக போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும், அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டர் எந்த அளவுக்கு கேஷ் இன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் தான் இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஃபால் கீழே எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படிங்கிறது தெரியலை. அப்கமிங் குவார்ட்டர்ஸ் வீக்காக இருக்கிறதுனால இன்னுமே ப்ரைஸு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பட் வேல்யூவேஷன் வைஸ்ன்னு பார்த்தோம்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இப்போவுமே நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது. பிகாஸ் இவங்களுடைய இன்டிகிரிட்டி வந்து எந்த இடத்துலையுமே பாதிக்கப்படலை. அதாவது இவங்களாக தான் எல்லா இஷ்யூஸையுமே வெளியே கொண்டு வராங்க. வேறு யாருமே எக்ஸ்டர்னலாக உள்ளே வந்து இது பண்ணுற மாதிரி தெரியல. மிச்சம் எஸ் பேங்க்குக்கும் இது அடுத்து எஸ் பேங்காக ஆயிருமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எஸ் பேங்க்கில் என்ன இஷ்யூ வந்துச்சுன்னா அவங்களுடைய கார்ப்பரேட் லோன் புக்கு தான் மேஜர் இஷ்யூ கொடுத்தது. பட் இவங்களுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது இவங்க எக்ஸ்போஷருமே கரெக்டாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எம்டியுமே சொல்லியிருக்காரு. இந்த 1580 crore லாஸை வந்து எங்களுடைய புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குது, அதை வந்து அப்சர்வ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பல்க் குவான்டிட்டிஸ்ன்னு இண்டஸ்இண்ட் பேங்க்கு பை பண்ண வேண்டாம். அப்பப்போ ஒரு 50 to 100 பாயிண்ட் கீழே இறங்க ஒரு 1 or 2 குவான்டிட்டி அப்படின்னு அக்யூமுலேட் பண்ணோன்னா மேபி ஒரு 4 to 5 years அப்படிங்கிற பீரியடில் ஒரு நல்ல ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி ப்ரைஸு இந்த இவ்வளோ 27% இறங்குறதுக்கான காரணம். மார்க்கெட் வந்து முன்னாடியே டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். Q4 ரிசல்ட்டை கணக்கு பண்ணி Q4 ரிசல்ட் லாஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோ அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.